இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ரா 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை மூசைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே நமக்கும் அவர் தருகிறார். அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இந்த காலை வேளையிலே தருகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை என்றால் என்ன? அந்த உடன்படிக்கை ஒரு மனிதனோடு பண்ணும்போது அது ஒரு நாளும் மீறப்படக்கூடாது. அந்த உடன்படிக்கை நிச்சயமாய் நிறைவேறும் என்பதுதான் அர்த்தம். இந்த காலை வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை இந்த காலை வேளையில நம்மோடு பண்ணுகிறார். என்னன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவதாக உடன்படிக்கை பண்ணுகிறார். இரண்டாவதாக, அந்த உடன்படிக்கையை உன்னோடு நான் இருந்து செய்கிற அந்த காரியங்களை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாய் செய்வேன். முதலாவதாக எல்லா ஜனங்களும் இந்த உலகத்துல எந்த ஜனங்களுக்கும் செய்யப்படாத காரியங்களை உன் மத்தியில் நான் செய்வேன். இரண்டாவது, உனக்கு நான் செய்கிற காரியங்களை, ஆசீர்வாதங்களை, உனக்கு செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, உன்னோடே கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி காலையிலே வாக்கு கொடுக்கிறார். வார்த்தைகளை நாளிலே அறிக்கை செய்வான். ஆண்டவரே, முசையோடு பண்ணின உடன்படிக்கை என் வாழ்வில இந்த நாள்ல பண்ணிருங்கப்பா. எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் இந்த நாளிலே காணும்படி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் சொந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். பிரியமானவர்களே, சுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்வோம். வார்த்தைகளை அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுப்போம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவர் எந்த சூழ்நிலைமையிலே மோசைக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவர் மோசையை பாருங்க, அந்த கன்றுக்குட்டியை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாய் பிரவேசித்து விட்டார்கள். பாவம் செய்து ஆண்டுடைய மகிமை இழந்தவர்களாய் நிற்கிறார்கள். ஆண்டவருடைய கோபம் உண்டாகிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எவ்வளவு அற்புதங்களை செய்தும் உணர்வில்லாத ஜனங்களாயிருக்கிறார்கள். பிரத்யட்சமா என்னுடைய மகிமையை பார்த்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்காதவர்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டவராயிருக்கிறார். மோசே அந்த சீனாய் மாலையில் இருந்த அந்த உடன்படிக்கை பலகைகளை வாங்கி கொண்டு, அந்த 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு, பலகையினால் ஆண்டுடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த 10 கற்பலகைகளின் கையில வைத்துக் கொண்டு வருகிறார் கீழே. இங்கே ஜனங்கள் தங்களை மோசப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆரோன் அவர்களை மோசப்படுத்தி வைத்திருந்தார். கன்றுக்குட்டியை செய்து விக்கிரகாராதனை செய்து ஆண்டவரை விசனப்படுத்தி கொண்டிருந்தார்கள். மோசே அதை பார்த்தபோது கையில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை, உடன்படிக்கை பலகையை, அந்த கற்பலகைகளை கீழே போட்டு உடைத்து போட்டு கோபத்தில் அவ்வளவாய் ஜனங்கள், ஏன்னா ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மோசைக்கு அந்த அசுத்தமான காரியங்கள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதை, மலையை கிட்ட வரக்கூடாது, அதை தொடக்கூடாது, எப்படி சொன்னாரு. ஆனா ஜனங்கள் தங்களை அசுசிப்படுத்தி தங்களை கெடுத்து கொண்டிருந்ததை பார்த்த போது மோசையால பொறுக்க முடியல. கையில் இருந்த பலகைகளை கீழே போட்டு உடைத்து விட்டார். இப்பொழுது அந்த பலகைகள் மீண்டும் எழுதப்பட வேண்டும். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிற, விடிய காலத்துல நீ ஆயத்தமாய் சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலை உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். அன்பான தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே காலமே வந்து நிற்கிறோம் அல்லவா? எத்தனை பேர் விழிப்பாய் வந்து இருக்கிறோம், எத்தனை பேர் தூக்க மயக்கத்துல
ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை பார்க்க செல்லும் போது நம்ம எவ்வளவு அலங்கரித்து கொண்டு, எவ்வளவு நீட்டா மூஞ்சி கை கால்லாம் கழுவி நல்லா குளிச்சு நல்ல ஆடைகளை உடுத்தி ஆண்டுடைய அப்படியே மனிதனை பார்க்க செல்வோம். ஆனா தூக்கத்திலேயே எழும்பி உட்கார்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு ஆண்டுடைய சமூகத்துல உண்மையாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆயத்தம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இல்ல நான் தூங்கி இருக்கிறேன் அப்படின்னு நிக்கிறீங்களா? அப்படி வந்து இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணி பிரயோஜனமே இல்ல. ஆண்டுடைய சமூகத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர்களை அன்பு கூறும்போது ஆயத்தமாகி அவர் சமூகத்துல வந்து அப்படியே காலையில நிற்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்ன ஆயத்தமாகி காலமே என் சமூகத்துல வந்து நில் மோசே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மோசே பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல போய் அந்த 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 உடைக்கப்பட்ட அந்த கற்பலகைகளுக்கு ஈடாக தன்னுடைய கையிலே அவன் என்ன பண்ணுகிறான், வேற 2 பலகைகளை உருவாக்குகிறான். செய்து விட்டு அவன் என்ன பண்றான்னா அங்க போய் நிற்கிறார் மலையில. ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறுகிறார். அவருடைய நாமம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறவர் போல காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தெய்வம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மோசைக்கு முன்பதாக கூறுகிறார். அடுத்து சொல்ற 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று நாமத்தை மோசைக்கு முன்பதாக கூறுகிறார். அன்பான தெய்வ பிள்ளை, அவருடைய நாமம் என்ன? அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான். ஆனா அக்கிரமம் ஒரு மனிதன் செய்தா அதான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று அவருடைய நாமத்தை மோசைக்கு சொல்லுகிறார். அதே அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அன்பான தேவ பிள்ளையே, ஏத சொன்னார்னா அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ளக்கூடாது. நீ எந்த தோப்புகளை உண்டாக்க கூடாது, சிலைகளை உண்டாக்க கூடாது. எல்லாவற்றையும் இடித்து தகர்த்து போட வேண்டும். நீ பிரயாண பண்ணுகையில வழியில நீ அநேக ஜாதி ஜனங்களை சந்திப்பாய். அவர்களோடு நீ சேர்ந்து பழகக்கூடாது. அவர்களுடைய எந்த ஒரு பழக்க வழக்கங்களை நீ செய்யக்கூடாது. இந்த ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா நாமத்தை மோசையோடு சொல்லுகிறார். இரக்கமுள்ளவர் என்று சொல்லிவிட்டு அதே நேரத்துல சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ளவர் என்பது என்னுடைய நாமம். ஆகவே நீங்க எனக்கு முன்பதாக பயபக்தியோடு பணிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை உங்களோடு நான் பண்ண போகிறேன். என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்ய போறேன். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில் நம்மோடு வேணுமா? நமக்கு வேணுமா? ஆண்டவர் இந்த காலை வேளையில எனக்கு ஒரு அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? ஆண்டோடைய சமூகத்துல ஆயத்தமாய் வருகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் வருகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உடன்படிக்கை, நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறது. மோசையோடு உடன்படிக்கை பண்ணான், இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினான். உடன்படிக்கை என்றால் என்ன? இருவருக்கும் ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம். நான் உனக்கு இதை செய்வேன், நீ எனக்கு இதை செய்ய வேண்டும். நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை நிச்சயம் செய்வேன். இந்த காலை வேளையில அதே உடன்படிக்கை அவர் பண்ணுகிறார். நீ எனக்காக பரிசுத்த ஜாதியாய் உண்மையும் உத்தமமாய் என்னுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி நீ காத்திருக்கும் போது உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கை? இந்த பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நமக்கு முன்பதாக அவர் செய்வாராம். எவ்வளவு பெரிய உடன்படிக்கையை தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள நாம் தயாரா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்துல வருகிறோமா? இந்த நாளிலே நம்ம ஆயத்தம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளும்.
அவர் உடன்படிக்கை என்றால் வாக்குத்தத்தம், நம்மோடு பண்ணுகிற அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். நமக்கு அவர் சொல்றாரு, எல்லாரும் அந்த செய்கையை காணும்படி செய்வேன். உன்னோடு இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். அந்த காரியம் பயங்கரமான காரியமா இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். வார்த்தை இந்த நாள்ல அறிக்கை செய்வோம் பிரியமானவர்களே. அன்பான தேவ பிள்ளையே, அவர் எரிச்சலுள்ள நாமம் உள்ளவர் தான். அதே நேரத்துல அவரை பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளை, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக அவர் செய்து வைத்திருக்கிற நன்மைகள் அது பெரிதா இருக்கிறது. இந்த நன்மையை இந்த காலை வேளையில நாம் சொந்தரித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. இது மாத்திரமல்ல, கடைசியாக பாருங்க, ஆண்டவர் அநேக காரியங்களை மோசேக்கு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க கடைசியாக சொல்லிட்டு ஆண்டவர் மோசேயை அனுப்பி விடுகிறார். மோசே கீழே வர்றாரு பாருங்க. கீழே வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. அன்பான தெய்வ பிள்ளையே, பாருங்க, கர்த்தர் மோசையை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தையின்படி உன்னோட இஸ்ரவேல் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க மோசேயிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவரை இங்க அனுப்புறாரு. மோசே இன்னொரு காரியம், 40 நாட்கள் ஆண்டவரோடு இருந்தாராம். 40 நாட்கள் கர்த்தரோடு இருந்தார். 10 கற்பனைகளாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினார். புசியாமலும் குடியாமலும் இருந்தாராம் 40 நாட்கள். ஆண்டுடைய பலன், உன்னதத்திலிருந்து வருகிற அருணோதயம் மோசையை பலப்படுத்தினது. அந்த மகிமை அவர் இந்த உலகத்தை மறக்க செய்தது. அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்துல எத்தனை பேர் வாஞ்சியோடு வருகிறீங்க? அவருடைய வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவர் என்னோடு பேசுவாரா? என்னோடு ஏதாவது தர்றாரா? எனக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை தருவாரா என்று ஆசையோடு அவருடைய சமூகத்துல வருகிறோமா? அதை வாசிக்க வாசிக்க அது தேனிலும் மதுரமா இருக்கிறதா? மோசேக்கு இருந்தது பிரியமானவர்களே, அவருடைய சமூகம் வாக்கியமா இருந்தது. அவருடைய சமூகத்துல உட்கார்ந்திருப்பதை மோசே வாஞ்சித்தான். அன்பான தெய்வ பிள்ளையே, அடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் சொல்றாரு. சாட்சி பலகைகளை கையில பிடித்து கொண்டு மோசே கீழே வருகிறாரு. அங்கே அவருடைய முகம் பிரகாசித்தது. அதை அவன் அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு ஒரு பிரகாசம். மற்ற ஜனங்கள் அவனை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமூகத்திலே சேர பயந்தார்களாம். அவ்வளவு பிரகாசம். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கணும் பிரியமா. மூஞ்சில பார்த்தா இவங்களா இப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க முகத்தை பார்த்தாலே ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிறது, ஒரு பிரகாசம் இருக்கிறதுன்னு சொல்லணும் பிரியமானவர்களே. மோசே பாருங்க, அவருக்கே தெரியல, மோசேக்கே தெரியல. ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு போன உடனே அவருடைய முகத்துல ஒரு விசேஷித்த ஒரு பிரகாசம் இருந்தது. இந்த காலை வேளையிலே பிரகாசிப்பிக்கிறவர்களா இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளையே, எப்பெல்லாம் பாருங்க, அந்த பிரகாசம் அவரை விட்டு போகவே இல்லை பிரியமானவர்களை. அதை வாசிக்கும் போது வித்தியாசமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. பேசி முடியும் அளவும் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டிருந்தானா. பாருங்க, மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்பட மட்டும் முக்காடு போடாத ஆண்டுடைய சமூகத்துல போகும்போது முக்காடு அவனுக்கு தேவைப்படவில்லை. ஆனா அதை இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் சொல்லுகிற போதெல்லாம் அவனுடைய முகம் பிரகாசிப்பதை ஜனங்கள் கண்டார்களாம். மோசே அடுத்து பாருங்க, மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்க வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வானாம். பாருங்க, அவ்வளவு பிரகாசம். மறுபடியும் ஆண்டோடத்துல போகிற வரைக்கும் முக்காடு போட்டுட்டே இருந்தான். ஏன்னா முகம் பிரகாசிச்சுட்டே இருந்தது. ஒரு நாள் பிரகாசம் அல்ல. அவன் எப்பெல்லாம் ஜனங்களை பாக்குறானோ அவனுடைய முகம் பிரகாசிப்பதை ஜனங்கள் பார்த்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பிரகாசம் முகத்துல இருக்கிறதா? ஆண்டவரை பிரகாசிக்கிற ஆண்டுடைய காரியங்களுக்காக நாம் விசேஷம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? உன்னுடைய முகம் பிரகாசிக்கிறதா? நம்மளை பார்க்கிறவர்கள் ஒரு வித்தியாசமாய் நம்மளை பார்க்கிற அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்வில இருக்கிறதா? இந்த காலை வேளையில இல்லைன்னா ஆண்டவருக்கு கேட்போம் பிரியமானவர்களே. ஒரு வித்தியாசமான அனுபவம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவித ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். அவருடைய பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில உண்டாகணும். அன்பான தேவ பிள்ளையே, வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் நம்மளை பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்கணும். அப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் நம்மளில் இந்த கால வேளையில வரணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது, நம்மளோட வாழ்க்கை மாறும்போது, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த உடன்படிக்கையை நிச்சயம் நமக்கு நிறைவேற்றுவார்.
அன்பான தேவ பிள்ளையை விசுவாசிப்போம், ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தைகளோடு இந்த நாள் முழுவதிலும் நம்மோடு இடைபடுவாராக, பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வாராக.